குவைத்துக்கு இல்லீகலாக மெடிக்கல் போட்டு என்ட்ரி ஆகிட்டு குவைத்துலேயும் மெடிக்கல் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு ப்ரோ வந்து கேட்டிருந்தாரு டவுட்டு. அதுக்கு என்னோட ஆன்சர் என்ன அப்படின்னா, நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஊர்லேருந்து வரப்பே மெடிக்கல் வந்து ஓரளவு கிளியர் பண்ணிட்டு வாங்க. காசு கட்டி ஏதோ 10,000 20,000 காசு கட்டி அதை ஓகே பண்ணிட்டு வந்துருவீங்க. ஆனால் இங்கே நீங்கள் வந்ததுக்கப்புறம் ஒரு சில ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மெடிக்கல் வந்து ஓகே பண்ண மாட்டாங்க. அப்போ உங்களோட கஃபிலோ உங்களுக்கு விசா கொடுத்தாலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களோட பேமெண்ட்டை வச்சு திரும்பி உங்களை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 பேர்கிட்ட இந்த மாதிரி வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க, மெடிக்கல் ஃபிட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு மெடிக்கல் வந்து இல்லீகலாக ட்ரை பண்ணாதீங்க, ஏன்னா லீகலாக ட்ரை பண்ணிட்டு வாங்க. அது மற்ற விஷயமா இருந்தால் கூட ஏதோ பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம். ஆனால் இது மெடிக்கல் அப்படின்னு நம்ம உடம்பு சம்பந்தப்பட்டது. அதனால மெடிக்கல் கிளியர் இல்லை பண்ணால் நீங்கள் வந்து பணம் செலவு பண்ணது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். மேக்ஸிமம் நம்ம ஊரில் எல்லாம் மெடிக்கல் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா குவைத்துக்கு வந்து அந்த மெடிக்கல் வந்து ஓகே ஆக தான் சான்ஸ் இருக்கே தவிர நம்ம ஃபெயிலியர் ஆக சான்ஸ் கிடையாது. இல்லை நான் இல்லீகலாக மெடிக்கல் பண்ணிட்டு நான் குவைத்துக்கு வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. குவைத்துக்கு வரணும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி நம்ம சேனல் மறக்காம ஃபாலோ பண்ணீங்க. பை பை.